Hello friends, good morning. So இன்னைக்கு கோல்ட் அப்டேட் பார்த்துக்கிறோம். ஸோ இது நம்ம நேற்று ட்ரா பண்ண விஷயம். நம்ம இதில் சொல்லியிருந்த விஷயம் என்னென்னா 1733 இல்லாட்டி 1735 கீழே மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் இருந்துச்சுன்னா மார்க்கெட் கண்டினியூவாக ஃபாலோ ஆகணும்னு நம்ம எதிர்பார்த்துருந்தோம். பட் அது மாதிரி நடந்துச்சு. பட் நாங்கள் எதிர்பார்த்துருந்த விஷயம் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் இந்த இடத்துல இருந்துச்சு மார்க்கெட். ஸோ இதுலேருந்து மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துட்டு 1745 மட்டும் வந்துட்டு அதுலேருந்து மார்க்கெட் வந்து டவுன் வரும்னு எதிர்பார்த்தோம். பட் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து கண்டினியூவாக ஃபாலில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய மெயின் சப்போர்ட் ஜோனில் இருக்குது மார்க்கெட் இப்போ. ஸோ பை ஆகுமா செல் ஆகுமான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன ரீசன்னா இன்றைக்கி கட்டாயம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். லோ கேபிட்டல் உள்ளவங்க ஸ்கிப் பண்ணுங்கள். ரீசன் வந்து இன்றைக்கி மந்த் இன்ட். ஸோ இந்த மந்த் இன்ட்டில் வந்து மந்த் இன்ட் சார்ட்டுக்குரியது கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அது போகிற வேயை வச்சு தான் நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஹை வாலிடிட்டி இருக்க சான்சஸ் இருக்குது. மேபி மார்க்கெட் வந்து மேலே போய் முடிகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இல்லாட்டி மார்க்கெட் வந்து கண்டினியூவாக இன்னும் டீப் ஃபால் வந்து முடிகிறதுக்குரிய சான்சஸும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறங்க. கட்டாயம் டாப்லெஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கோல்டு அப்டேட் பார்த்துக்குவோம். ஸோ ஸ்டார்டிங் வந்து நம்ம இது ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நம்ம போய்க்கிறோம். ஸோ மந்த்லி இன்றைக்கி முடிகிறனால மந்த்லி சார்ட் வந்து கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஸோ மந்த்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஏப்ரல் மந்த்லேருந்து மந்த் வந்து கண்டினியூவாக ஃபோலில் தான் இருக்குது. இப்போ கரண்ட் மந்த்தும் நமக்கு இந்த ஆகஸ்ட்டும் நம்மளுக்கு ரெட் கலர் கேண்டலாக முடிகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதில் இருக்க நம்ம ஹை அண்ட் லோ வந்து பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிடுவோம். ஸோ நமக்கு தேவையானது இந்த பாயிண்ட்ஸ் இப்போதைக்கு தேவைப்படும். ஏன்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடில் இருக்கிறனால. அதே மாதிரி ஹை பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிக்கிறங்க. அது மாதிரி இந்த ஹை, அதாவது இந்த மார்க்கெட் வந்து இந்த ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு அதிலிருந்து வந்த பாயிண்ட். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் வந்து இந்த ஜூன். ஸோ இந்த ஜூன் நமக்கு கட்டாயம் தேவைப்படும் 1748 இல்லாட்டி 1750. நமக்கு அதுக்கு மேலே மார்க்கெட் வந்து பை ஜூன். ஸோ வீக்லி சார்ட் எடுத்துக்கணும். வீக்லி சார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். வீக்லி சார்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இன்னும் 2 days இருக்குது. ஸோ 2 days இருந்தாலும் மார்க்கெட் இதிலேருந்து ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் இதிலேருந்து டவுன் சைடில் இருக்குது. ஸோ இந்த ஜூனையும் இப்போதைக்கு நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இந்த ஜூன் ஸோ மேபி 1710 இல்லாட்டி 1707. ஸோ நம்ம அப்ராக்ஸாக 07 எடுத்துக்கிடுவோம். ஸோ இது அப்டேட். ஸோ இன்ட்ராடே போய்க்கிறோம். இன்ட்ராடே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்ட்ராடேயில் வந்து நமக்கு இப்போ ஒரு மார்க்கெட் வந்து ஒரு சின்ன சப்போர்ட் ஜோனில் இருக்குது. அதாவது நீங்கள் ஷார்ட் டைமில் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனில் இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட் ஜோன் வந்து 1721. ஸோ இந்த ஜூன் நீங்கள் வந்து அப்ராக்ஸாக 1720 எடுத்துக்கிறங்க. அப்படி இல்லாட்டி 1720 எடுத்துக்கிட்டாலும் ஓகே. 1720 எடுத்துக்கிட்டாலும் கட்டாயம் 1720 பிரேக் அவுட் கொடுக்கல. கட்டாயம் மார்க்கெட் வந்து 1776 மட்டும் மார்க்கெட் வந்து டவுன் சைட் வந்து அதிலேருந்து மார்க்கெட் ஒரு சப்போர்ட் எடுக்கு. இதையும் ஒரு சப்போர்ட் ஜோன் தான். ஸோ அதிலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்குது. மேபி இதெல்லாம் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட் வந்து திரும்ப 1700 மட்டும் கட்டாயம் ரீச் ஆக ரொம்பவே சான்சஸ் இருக்குது. ஸோ இது இன்ட்ராடே அப்டேட். ஸோ 4 சார்ட் போய்க்கிறோம். 4 சார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட்டில் வந்து நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் இருந்துச்சு. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் வந்து கண்டினியூ பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் நீங்கள் வந்து பை ஆப்ஷன் எடுக்கலாம். ஸோ நீங்கள் பை ஆப்ஷன் எடுக்கிறதா இருந்தால் கட்டாயம் மார்க்கெட் வந்து 1750 இல்லாட்டி 1744க்கு மேலே மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு பை ஆப்ஷன். ஸோ அது மட்டும் நமக்கு செல் ஆப்ஷன் தான். ஸோ இது வந்து இந்த மந்த்துக்குரிய அப்டேட் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி ஷார்ட் டைம் அப்டேட்டும் நான் உங்களுக்கு தரேன். ஸோ இந்த சப்போர்ட் ஜோன் வந்து நீங்கள் வந்து இந்த சப்போர்ட் ஜோனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறங்க இப்போ உள்ள சிச்சுவேஷனில். ஸோ நான் இதிலேருந்து ட்ரா பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட் ஜோன் மேபி இந்த சப்போர்ட் ஜோன்லேருந்து மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மேலே போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து திரும்ப எகெயின் இதுக்கு கீழே ஃபால் வந்துச்சுன்னா கட்டாயம் வந்து 1680 மட்டும் மார்க்கெட் வர்றதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து உங்களுக்கு 1700 இருக்கும். ஸோ இது கீழே 1707 அதுக்கு பிறகு 1700. ஸோ 700லேருந்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் டவுன் வரும். ஸோ இதிலேருந்து மார்க்கெட் திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மேலே போக சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் இது வந்து ஒரு
டவுன் ட்ரெண்ட். ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனில் நம்ம டவுன் ட்ரெண்ட் பார்த்துட்டோம். ஸோ இனி பை ஆப்ஷன் நீங்கள் எதிர்பார்க்குறதா இருந்தால் கட்டாயம் நீங்கள் எதிர்பார்க்குறதா இருந்தால் பை ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல நிறைய மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துட்டே மார்க்கெட் வந்து டவுன் சைடில் இருக்குது. ஸோ பிரேக் அவுட் கொடுத்துட்டு நல்ல கன்ஃபர்மேஷன் நமக்கு 50% பார்த்துக்குருவோம். நான் இதிலேருந்து பார்க்குறேன், மேலே இந்த ஹையிலேருந்து இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு நம்ம பார்க்குறோம் இந்த பாயிண்ட்டுக்கு. ஸோ உங்களுக்கு நல்ல பிரேக் அவுட் வந்து 1760க்கு மேலே தான் பை ஜோன். அதாவது கரெக்டான பை ஜோன் 1771, அதாவது லாங் பை லாங் செல் நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்குரிய அப்டேட், அதுக்குரிய அப்டேட். ஸோ நான் இதில் வந்து பை ஆப்ஷனுக்குரியதை ட்ரா பண்ணிடுறேன். இதுக்கு மேலே தான் பை. ஸோ அது மட்டும் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து உங்களுக்கு மேலே போனாலும் நீங்கள் செல் ஆப்ஷன் தான் ட்ரை பண்ணணும். ஷார்ட் செல் வந்து ட்ரை பண்ணுங்கள். இல்லாட்டி பை ஆப்ஷன் கிடைக்கிறதா இருந்தால் இந்த பாயிண்ட்டுக்கு மேலே வெயிட் பண்ணுங்கள். ஸோ அப்ராக்ஸாக 1751 இல்லாட்டி 50 எடுத்துக்கிட்டாலும் ஓகே. நான் இப்போதைக்கு 51 எடுக்கிறேன். ஸோ அந்த பிரேக் அவுட் பாயிண்ட்டை பார்த்து ஸோ இப்போ வந்து நம்ம ஷார்ட் டைம் அப்டேட் போய்க்கிறோம். இது நம்ம நேற்று ட்ரா பண்ணது. ஸோ இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ 1 ஹவர் சார்ட் போய்க்கிறோம். ஸோ அது நம்ம பார்த்தது மந்த்லி சார்ட்டுக்காக. ஸோ அதே மாதிரி இது ஷார்ட் டைம் அப்டேட். ஷார்ட் டைம் அப்டேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து நமக்கு நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு மார்க்கெட். ஸோ இந்த இடத்துலேருந்து நான் ட்ரா பண்ணுறேன் இந்த பாயிண்ட். ஸோ அப்ராக்ஸாக நீங்கள் எடுத்துக்கிறங்க. ஸோ இந்த பாயிண்ட். ஸோ ஓவராலாக நம்ம பார்க்க போனால் டே சார்ட் போய்க்கிறோம். டே சார்ட் வந்து நம்ம மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு பை சைடில் தான் இருக்குது. மார்க்கெட் இந்த இடத்துல இவ்வளோ தூரம் நம்மளுக்கு விக் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் 1720 வந்து ஒரு மெயின் ஜோனாக எடுத்துருங்க. 1720 500. ஸோ இதை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் வந்து உங்களுக்கு டவுன் சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஜோன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு நேற்று ஒரு நியூஸ் டைம். ஸோ அந்த நியூஸ் டைமில் வந்து இவ்வளோ பெரிய லாங் கேண்டில் வந்துச்சு. ஸோ அந்த லாங் கேண்டில் வந்து இன்றைக்கி நமக்கு மார்க்கெட்டில் இதை பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து பை ஆப்ஷன் போகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. அது வந்து 1733 இல்லாட்டி 32. நீங்கள் அப்ராக்ஸாக 33 வச்சுக்கிறோங்க. 33க்கு மேலே உங்களுக்கு பை ஆப்ஷன் இருக்குது. ஸோ 33க்கு மேலே பை ஆப்ஷன் இருந்தால் கட்டாயம் வந்து மார்க்கெட்டில் வந்து இவ்வளோ தூரம் நம்ம எதிர்பார்க்கலாம். 1745 மட்டும் நம்ம மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம். இது ஷார்ட் டைம் அப்டேட், 1 ஹவர் சார்ட்டுக்குரிய அப்டேட். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து செல் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறதா இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு செல் ஆப்ஷன் இருக்குது. அதாவது இந்த இடத்துல நீங்கள் செல் ஆப்ஷன் எடுக்கலாம் 1730. ஸோ 1730 நீங்கள் மார்க்கெட்டில் எடுத்துக்கிறங்க. ஸோ 1730 மார்க்கெட் வந்து உங்களுக்கு செல் ஜோன். ஸோ செகண்ட் ஆப்ஷன், இது ஃபஸ்ட் ஆப்ஷன் இல்லை, இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன், இது செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் போகிற மார்க்கெட் இதுலேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்ப இங்கே நம்மளுக்கு ரீச் ஆனிச்சுன்னா கட்டாயம் வந்து மார்க்கெட் வந்து திரும்ப எகெயின் நமக்கு ஒரு ஃபால் வரத்துக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபால் வந்துச்சுன்னா கட்டாயம் வந்து அது ஒரு டீப் செல்லாக இருக்கிறதுக்குரிய, லாங் செல்லாக இருக்கிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் நமக்கு A, B, C, பட் வந்து A நடக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய. ஏக்கு பிறகு மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே, அதாவது 1720க்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் வச்சுச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து டவுன் சைட் போகும். ஸோ அப்படி டவுன் சைட் போணுச்சுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் வந்து 1717 இருக்கும். ஸோ செகண்ட் டார்கெட், இதையும் மார்க்கெட் வந்து இது ஒரு மெயின் சப்போர்ட் ஜோன் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து பை ஆப்ஷன், செல் ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ண வேணாம். இதுவும் ஒரு நல்ல ஒரு ஜோன். நீங்கள் ப்ரீவியஸாக உள்ள சார்ட்டில் போய்ட்டு பாருங்கள். நான் மந்த்லி சார்ட்லேயே நான் சொல்லியிருக்கேன், இப்போ ப்ரீவியஸாக அனலைஸ் பண்ணதில்லை. ஸோ இதையும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து 1700 தான் செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ 700 மட்டும் மார்க்கெட் ரீச் ஆக சான்சஸ் ரொம்பவே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ பிலோ 1720
1770க்கு கீழே நமக்கு செல் போணுச்சுன்னா கட்டாயம் 1700 கட்டாயம் 1680 வர்றதுக்குரிய சான்சஸ் ரொம்பவே இருக்குது. ஸோ இன்றைக்கி மந்த்லி இன்னால். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் நான் இதில் கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் நான் இப்போ அப்டேட் பண்ணுறேன். என்ட்ரி பாயிண்ட்டெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கிறங்க. இதில் வந்து 1730 நீங்கள் டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க 1733. ஸோ 1733 மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து பை சைட் போணுச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து 1740 மட்டும் எதிர்பாருங்க. 44 போகிறதுக்கு சான்சஸ் குறவு. 44 வந்து நமக்கு நல்ல சேல்ஸ் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல வந்துச்சுன்னா திரும்ப ரிஜெக்ஷன் ஆகி திரும்ப டவுன் வரும். ஸோ இதுக்கு மேலே தான் நமக்கு பை ஆப்ஷன். இதுக்கு மேலே பை ஆப்ஷன். ஸோ 50% பார்த்துக்குருவோம். இப்போ உள்ள சிச்சுவேஷனில் 50% நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த 1733க்கு வரும். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட் 1736 வந்து உங்களுக்கு பை என்ட்ரி. ஸோ அதில் பை என்ட்ரி வச்சிங்கன்னா 1733 வந்து டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு பை என்ட்ரி கட்டாயம் மார்க்கெட் வந்து 1740 மட்டும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பை ஆப்ஷனுக்கு. அதே மாதிரி செல் ஆப்ஷனுக்கு மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இதிலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு சின்ன ரிஜெக்ஷன் இருக்குது. அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிறங்க. 1725 இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிறங்க. அது நல்ல ஜூன். 25 இல்லாட்டி 26 எடுப்போம், அப்ராக்ஸாக இருக்கும். ஸோ 26 மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்தா வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் பை ஆப்ஷன் எடுக்க வேணாம். இதிலேருந்து மார்க்கெட் திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அதுலேருந்து டவுன் வரதுக்குரிய ஆப்ஷன் நிறைய இருக்குது. ஸோ இன்றைக்குள்ள அப்டேட்ஸ் இது தான். நான் ஃபுல் டீப் அப்டேட் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்டேட்ஸ் கொடுங்க. இதில் வந்து நான் ஏபிசின்னு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எதிர்பார்க்குறது கூடுதலாக ஏபிசி சி வந்து உங்களுக்கு லாங் செல் கிடைக்கும். மேபி அதை பிரேக் அவுட் கொடுத்தா கட்டாயம் பை சைட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஓவராலாக பார்க்க போனால் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் டைமுக்குரிய ட்ரெண்ட் லைன் இருக்குது, அதை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதையும் இந்த இடத்துல நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ இது ஃபுல் அப்டேட்ஸ் இருக்குது உங்களுக்கு. லைன் சார்ட் போட்டுக்கிறோம். ஓகே. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்துடும். மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகும். ஸோ இன்றைக்கி அப்டேட்ஸ் இதுதான்.